தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. உடலில் உடன் பிறந்தவர்களுக்கோ நம்மளுக்கோ எந்த ஒரு கருத்து வேறுபாடு, சொத்து விவகாரத்தில் கவனம். மற்ற விலையை எல்லாவிடத்திலும் இருந்து வந்த தொழிலில் ஏற்பட்டு வந்த பிணக்குகள் தீர்க்கக்கூடிய காலம். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், சுக்கிர பெயர்ச்சி 26/8/2024 முதல் 20/9/2024 வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத, அதாவது சுக்கிர பகவான் இதுவரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருந்தார். இந்த முறை கன்னி ராசியில் வீட்டிருக்கக்கூடிய காலமாக, அதாவது 26 நாட்கள் கன்னி ராசியில் நீச்சகதி பெறக்கூடிய காலமாக இந்த காலத்தை, ஏன்னா முன் உதாரணம் என்று சொல்லக்கூடிய அழைப்பில் அதை பற்றி விரிவாகமாகவும் நாம் கொடுத்துடணும். ஏன்னா அவர் ஆரம்பிக்கின்ற காலம் அந்த உத்தர நட்சத்திரத்தில் 3 பாதங்களை கடக்கக்கூடிய காலங்களாகவும், மீதி இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு 4 பாதங்களை கடக்கணும். அதுக்கப்புறம் சித்திரை என்று சொல்லக்கூடிய 2 பாதத்தை கடந்து அவர் நீச்சகதி பெருந்து நீச்ச பங்கத்தையும் ஏற்படுத்தி, அதாவது நீச்சகதி என்றாலே ஒரு மனிதன் மறைவு ஸ்தானம் என்று தான் சொல்லுவேன். நீச்சகதி என்பது வலுவிழந்து காணப்படுவதல்லவா, அந்த வலுவிழந்து காணப்படுவதை கூட இந்த முறை வலுவிழந்து காணப்படாமல் நல்ல நிலைமையில் இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலனை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, இந்த தாயார் உடல்நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறுதையா. ஏன்னா 1, 2, 3, 4ஆம் அதிபதி அல்லவா அவர் சுக்கிர பகவான் நீச்சகதி பெற்று அதனுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையை விலகக்கூடிய காலமாகவும், அந்த அம்மாவுக்கு உடல் உபாதைகளாக இருக்கும், இல்லை தாயாரிடம் நம்மளுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய காலமாகவும், அதாவது எப்படி சொல்கிறதுனா, தாய் வீட்டு உறவினர்கள் இருந்தால் கூட நம்மளால் அவங்களுக்கு எதனா ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இவையெல்லாம் நிலகக்கூடிய காலம், தாயிடத்திலே இருக்கக்கூடிய நிலவுகள் இருக்கக்கூடிய காலமாகும் இந்த அமைப்பெல்லாம் பெறப்போகுது. இந்த வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் கொஞ்சம் பாத்திரமாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் வாகனங்கள் பழுதாகக்கூடிய காலமாகவும், அதை சரி செய்யக்கூடிய காலமாகவும், அந்த வாகனத்தை சரியாக இல்லைனா கூட தூக்கி போட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறோம். நம்ம இது வரைக்கும் தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, ஐயா வண்டி வாகனம் அப்பாற்பட்ட தொழிலில் வண்டியை வச்சு நம்ம தொழில் பண்ணுறதுந்தான். கும்பராசிகாரங்க வண்டி வாகனத்தை வச்சு தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் லாரி பஸ்ஸு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா, அந்த வண்டி வாகனம் கனரக இன்ஜின்லாம் சொல்கிறோம்ல, மொத்தமே அதில் தான் சேருது. அவையெல்லாம் நாம் பயன்படுத்தக்கூடிய காலமாக இருந்தால் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைலேருந்து நாம் விலகி அதெல்லாம் சரி செய்யாமல் ரொம்ப நாளாக தூக்கி போட்டிருந்தா அதெல்லாம் சரி பண்ணி இவ திருப்பியும் பழைய நிலைமைக்கு ஓட வைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் வருது சாமி. நம்மளுக்கு பயம் ஒன்றும் அவசியமே இல்லை. இது ஒரு உகந்த காலம் என்று கூட சொல்லுவேன். உடலில் இது வரைக்கும் இல்லை, எனக்கு தொந்தரவு இல்லை சாமி, உடலை ரொம்ப என்னை படுத்திட்டுருக்கு, போனால் போக்குவரத்தே எனக்கு சரியாக இருக்குது, உடல் உபாதைகள் வேறு அப்பப்போ கொடுத்துடுது, நான் என்னன்னா விவசாயத்துக்கு ஏற்பாடு பண்ணால் மழை வந்து என்னை பாதித்து என்னை துன்பத்தை படுத்துது, இப்படிலாம் தொந்தரவு அனுபவிச்சிருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இது வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை அவையெல்லாம் விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம். விவசாயம் பண்ண முடியுமோ, கம்பெனியில் நாம் பெருசாக பில்டப் பண்ண முடியல, எதையுமே பெருசாக பிராண்ட் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தொழிலில் அடிக்கடி எனக்கு தொய்வான நிலைமையெல்லாம் மாறிபோது, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை எனக்கு அப்பப்போ வருதுன்னா அவையெல்லாம் மாறி இப்போ திடீர் ஜாக்பாட்டெலாம் நம்ம கையில் அடித்து திருப்பி பரவலாமல், அதாவது பழைய நிலைமைக்கு நாம் செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். தாயாருடைய சொத்துக்களோ இல்லை தாயார் வீட்டு உறவுகள் மூலியமாக நம்மளுக்கு ஆதாயம் பெறக்கூடிய காலமாகும். அது வரைக்கும் நம்மளுக்கு இது வரைக்கும் வண்டியோ வாகனமோ நம்மளுக்கு கிடைக்கல, ஐயா எனக்கு கார் வாங்குற கூட பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், 2 வீலர் மட்டும்தான் வச்சுட்டுருக்கேன், காரு வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறப்போது. பால் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பசுமாடு பாக்கியம் எல்லாம் நாம் மாடு ஆடு கண்ணுலாம் வாங்கி ஓட்ட போகிறோம். நம்மளுக்கு விவசாயம் செய்யக்கூடிய காலமாகவும், வண்டி போக்குவரத்தாகட்டும், விவசாய நிலங்களாகட்டும், விவசாயத்தில் நிலபுலமே எதுவும் பண்ண முடியாமல் ரொம்ப நாளாக மூடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதையெல்லாம் சரி செய்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு திருப்பியும் பழைய நிலைமைக்கு அந்த இதுவை விவசாய நிலமாக மாற்றி அதை நம்மளோட பயிர் வைக்கிற மாதிரி எல்லா ப்ரோக்ராம் இது கம்பெனிக்கும் பொருந்தும். கம்பெனியில் சரியான முறையில் இழுத்து மூடிட்டு இருந்தால் கூட அவையெல்லாம் திருப்பியும் பழையபடி ஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையும் நாம் சரி செஞ்சிடலாம், எதனா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டா தான் அந்த தொழிலை நடத்த முடியுன்ற ஒரு எண்ணமெல்லாம் உருவாக போதில்லவா. அந்த காலம் உகந்த காலமாக இந்த 26 நாட்கள் கும்பராசிக்கு இருக்க போதையா.
தூக்கி போடுங்க. எல்லா விஷயமும் பழைய வினங்கள். ஏன்னா சென்மசனி என்பது அவ்வளோ கடுமையானதான். எதை தொட்டாலும் அதாவது மாற்றி அமைக்கக்கூடிய பலாபலனை கொடுப்பார் சனி பகவான். எதனா ஒன்று செஞ்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டான செயலை நம்ம கூடக்கிறனே செஞ்சுருவான். அதனால் அந்த பிரச்சனையெல்லாம் நாம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த காலம் சற்று உகந்த காலமும் கிடையாது, நிமிர்ந்த காலமும் கிடையாது. சில பேர் நல்ல வாழ்க்கையில் இந்த ஜென்மசனி உயர்வான இடத்துக்கு எடுத்து சென்றிருக்குது. உயர்வான இடத்துக்கோ இடமோ நீங்கள போயிருக்கிறீங்க. அதான் இது முறை முதலாகும் தான் நம்ம தொந்தரவுலாம் விலகப் போகுது. இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்க தான் போகுது. 8ல் நோய் நொடி ஏதேனும் இருந்தால் அதுக்கு செலவீனங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள். இந்த ஷேர் மார்க்கெட்டு விஷயமோ எதனா இருந்தால் திடீர் லாட்டரி யோகம் ஏற்படும். இந்த பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் சுவாமி. இந்த 26 நாட்கள் லாட்டரி சீட்டு யோகமோ கொடுக்கல் வாங்கல எதனா குறைந்த முதலீட்டில் விற்பனை பண்ணி பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த பாக்கியத்தை நீங்கள் தான் பெற போகிறீங்க. வேறு யாரும் கிடையாது சாமி. கும்பராசிகாரங்க மட்டுமே இதை வாங்கின்னு போக போகிறீங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சியில் அமைப்பு எல்லாம் நன்றாக உள்ளது. சற்று கவனத்துடன் செயல்படக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது. இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. நான் இரவு நேர பயணத்தை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் புதுவித எண்ணங்களும் உருவாகக்கூடிய காலமோ, நம்ம எதனா புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தெல்லாம் உருவாக்கும் இந்த நேரம். தேவையில்லாத விஷயத்திலே கையெழுத்து போடுறதோ யாருக்குன்னா ஜாமீன் போடுற விஷயமும் இந்த நேரத்தில் கூடாது என்பதை தெரிவித்து கொள்ளுங்கள். கடனுக்காக ஏதாவது நாம் எதனா ஒரு பெரிய கடனை வாங்கி இருக்கக்கூடிய சொத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கடன்லாம் அடைச்சிட்டு நம்மளால் வெளியே வர முடியுமா? இதுக்கெல்லாம் அமைப்பு எதனா இருக்குதுன்னா கண்டிப்பாக கைகூட போதையா உங்களுக்கான அமைப்பு பெற்றக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும். உகந்த காலம் கூட சொல்லுவேன். நான் ஒரே வார்த்தை சொல்ல போனேன், இந்த ஜாமீன் கையெழுத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க. உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள். இரவு நேர பயணமும் இரவு தூக்கத்தையும் நீங்கள் விடாதீங்க தயவு செய்து. கடன் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி என்று கூட சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை. அதில் தான் நம்மளுக்கு லிமிட், இதுக்கு மேலே நான் தாண்டக்கூடாதுன்னு அப்படி ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு உருவாகிவிடும். இனிமேல் தொந்தரவு அனைத்தும் விலகக்கூடிய காலம்தான் சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை. தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுபடுவதை காணாத காலம். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நாம் அந்த விஷயத்திலேருந்து விடுபட்டு வெளியே வர்றதை நீங்கள் உறுதியாக எண்ணலாம். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் இருந்ததெல்லாம் மொத்தம் மறைய போகுது சுவாமி. திருப்பியும் அன்பு காதல் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை பெறப்போகிறோம். திருப்பியும் பற்றற்ற வாழ்க்கையில் இருந்தோம்ல, அவையெல்லாம் மாறி திருப்பும் குடும்பத்தோடு நாம் வாழ்வோம். நல்ல சுகபோகத்தை அனுபவிக்க போகிறீங்க. இந்த காதல் சமன்பாடில் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள். தொலைதூர நட்பு எல்லாம் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கும். பெண்கள் வழியில் சற்று கவனத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காணப்படுகின்றது. சற்று சபலத்தோடு நாம் இருந்துட்டால் நம்மளை சபலம் ஆக்கிடுவாங்க, சாம்பலாக கூட ஆக்கிடுவாங்க. அந்த காலம் ஐயா. இந்த காலம் சற்று கவனத்தோடு இந்த கும்பராசிகாரங்க இருந்தால் உங்களுக்கு சுகபோகம் என்பது கண்டிப்பாக உண்டு. உங்கள் இல்லறத்தில் மகிழ்ச்சி என்பது உண்டாக இந்த காலத்தை சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலிருந்து நேரடி பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் ராகு அங்கே இருக்கிறதால தான் சொல்கிறது, ஆசையை தூண்டி விட்டுடுவார். அவர் தேவையில்லாத ஆசையெல்லாம் தூண்டி விட்டு பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணக்கூடிய காலம். நான் துட்டு தரேன், நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் கொடுத்தவனும் சொன்னவன் ஆள் இருக்க மாட்டான். நாம் மட்டும் முதல் வச்சுட்டு நாம் முழிச்சுட்டு இருப்போம். இந்த காலமெல்லாம் அந்த மாதிரி காலம் ஐயா. சூழ்ச்சி செய்யக்கூடிய காலமாக அமையப்பெறும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. நீங்கள் கேட்ட இடத்தெல்லாம் தொட்டதெல்லாம் துலங்கும். நிறைய லாபம், அதாவது குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய காலம். செல்வங்கள் சேரக்கூடிய காலமாகும். வரவில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய காலங்களாக இருக்கப்பெறும். நல்லது நடக்க போகுதுன்றதே நினச்சிக்கோங்க தயவு செய்து. நல்ல ஒரு அமைப்பினை நாம் பெற போகிறோம். நம் வாழ்விலும் துன்பம் என்பது இலகாத வண்ணம், அதாவது அகலாத வண்ணம் காணக்கூடிய காலமாக இந்த 26 நாட்கள் சுக்கிர பகவான் உங்களுக்கு நேரடியாக 2ஆம் இடத்தை, உடலிலிருந்து வந்த தொந்தரவு விளக்க போகிறாரு, நோய் நொடிகளை விளக்க போகிறார், தாயாரின் உடல்நலத்திலிருந்து வந்த பிரச்சனையை விளக்க போகிறாரு. எல்லாத்தையும் விலக்கி உங்களை பெரிய முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்தக்கூடிய காலமாக இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்களுக்கு சுக்கிர ஓரை என்று சொல்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் வருகின்ற 6 to 7 சுக்கிர ஓரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் முருகப்பெருமானையோ அந்த பார்வதி சிவனையோ அல்லது லக்ஷ்மி நரசிம்மரையோ லக்ஷ்மி நாராயணையோ அந்த விநாயக பெருமானை முழுமுதற் கடவுளை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.